எனக்கும் வீட்டுக்கு பிரச்சனை மேடம். ஏண்டி விட்டு போன அப்புறம் வீட்டில் எல்லாம் எனக்கு முன்னாடியே என் தங்கச்சி அவர் லவ் பண்ணாரா மேடம். எனக்கு அவர் அப்பவே சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா என் வீட்டுக்கு மேரேஜ் பண்ணும்போது கன்சீவாக இருந்தேன். எப்படி அது? எனக்கு 17 வயசு மேடம். அவர் என்கிட்ட சொன்னார், நம்ம இதுமாரி இருந்தால் நம்ம வீட்டில் வந்து பிரிக்க மாட்டாங்க, நம்மள ஒன்று சேர்ப்பாங்க சொல்லிட்டு இது பண்ணார் மேடம். சரி நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டு இது வந்தேன். அப்புறம் வீட்டில் எல்லாம் பார்த்துட்டு என்னை மேரேஜ் பண்ணாங்க மேடம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அவர் என்ன வேலை செய்றாரு? அவருக்கு ஒரு வேலை ஸ்டடி இல்லை மேடம். பெயிண்டிங் வேலை போவார், ஒரு நாள் ஆட்டோ ஓட்டுவார், ஒரு நாள் ஹவுஸ் கிளினிக் வேலைக்கு போவார். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா மேடம் அது வரைக்கும் எனக்கும் என் தங்கச்சிக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு தொடர்பு இருக்குதான். பேர் என்னம்மா? சரண்யா மேடம். என்னம்மா பிரச்சனை? மேடம் அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் மேடம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு என்ன தப்பு பண்ணேன்? நான் அக்கா சொல்கிறாங்களே அதே மாதிரி தான் நான் பண்ணேன். நான் என்ன இல்லைன்னு பண்ண? நான் எங்கள் மாமா கூட நான் தப்பாக பேசுகிறேன். எவ்வளோ நாள்? 8 வருஷமா மேடம். அது கம்மினே. அட பாவி. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு இவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எந்த பிரச்சனையும் நான் பண்ணல. சரி நான் தெரியாமல் தப்பு பண்ண இல்லை, என்னோட லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன் சொன்னேன். எங்கள் மாமி வீட்டில் கொண்டு போய் விட்டாங்க. திரும்ப நான் அங்கேருந்து எனக்கு யார் வீட்லையும் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நான் எங்கள் அம்மாவை வச்சு நான் கஷ்டப்பட்டு நான் சாப்பிட்றேன். நீங்கள் மாப்பிள்ளை பாருங்கள், நான் கட்டிக்கிறேன். என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மகட்ட. இந்த பொண்ணு அழுதை பார்த்து நான் மாதாவாரத்தில் போய் இருந்துட்டேன். இந்த பொண்ணுக்கே தெரியும், வேணா கேட்டு பாருங்க. இந்த பொண்ணு அக்காவா? அக்கா தான் மேடம். அது என்ன இந்த பொண்ணு? கந்த சொல்லுவேன், பேர் விட்டு கூப்பிடுவேன் மேடம். அப்போத்துலேருந்து எனக்கு பழக்கம். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வர்றது போகிறது இவங்க தான் வருவாங்க. யாரும் பேசுறது கிடையாது, செய்கிறது கிடையாது. இவங்க மூஞ்சி நான் பார்க்குறது கிடையாது, செய்கிறது கிடையாது. அதுக்கப்புறமாவும் இவங்களே கொஞ்சமாக என்கிட்ட வந்து பேச ஆரம்பித்தாங்க. சரி 2 பேருமே கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அப்போ கூட இவங்க என்ன சொன்னாங்க, யார் லைஃப்க்கு இது பண்ணாத சரண்யா, நீ உன் வாழ்க்கை நீ பார்த்துக்க. சரி எல்லாத்துக்குமே நான் சரி சொன்னேன். அப்படின்னு சொன்னீங்க சாரு. சரி சொன்னேன். எங்கள் மாமா எங்கள் வீட்டுக்கு வர்றதில்லை, பேசுறதில்லை, செய்யறதில்லை. யாரும் பார்த்துக்கிறது இல்லை. இதுதான் மேடம் உண்மை மேடம். நீங்கள் எங்கே வந்து சொல்ல சொன்னால் நான் சொல்கிறேன். இதுதான் உண்மை. என்னை திரும்ப என்னை அந்த மாதிரி பண்ண வச்சது இவங்க தான். என்ன பண்ணாங்க? உங்ககிட்ட தான் வருது, உங்ககிட்ட தான் பேசுது, சம்பாதிக்கிற காசெல்லாம் உனக்கு தான் கொடுக்குது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு எந்த வயசில் சேடி வீட்டு வேலை செஞ்சு என் கஷ்டத்தில் உனக்கு நான் போட்டேன். இவங்க காசு நான் 1 ரூபாய் நான் சாப்பிடல. இது வரைக்கும் யார் காசு சொல்றேன் மேடம். ஃபர்ஸ்ட் எனக்கு வேணா சொல்றேன். அப்ப மேடம் 8 வருஷமா தெரியும், 8 வருஷமா இருக்குன்னு தெரியும்ல, பேசணும்னு தெரியல. அப்பெல்லாம் நீ வந்து பண்ணிருக்கலாம். இப்போ மட்டும் ஏன் வந்து பண்ற? இப்போதைக்கு என்ன இந்த அளவுக்கு நிலைமையை உருவாக்குறது யார்? நீ தானே. என்ன நீங்க சொல்லுங்க மேடம். அவளை சொன்னா மாமா கூட இல்ல மேடம், என்னோட தப்பு நான் உணர்றேன் மேடம். நான் இல்லைன்னு சொல்ல மேடம், என்னோட தப்பு நான் சொல்றேன். சாதாரண தப்பாமா அது? மேடம் நான் சொல்றது கேளுங்க மேடம். நான் பண்ணேன் மேடம். இல்லை மேடம், அது என்னோட தெரியாத வயசுல நான் பண்ணேன். நான் இப்போ நான் தெரிஞ்சுங்க, நான் என்னோட வழியை பார்த்து நான் போறேன். நீ சொன்ன நான் கல்யாணமே எனக்கு வேணாம், எங்க அம்மாவை வச்சு நான் காப்பாத்துறேன், நான் இங்கே இருக்கேன், இதுதான் எனக்கு லைஃப் தேவைன்னு சொன்னேன். இப்போ சொன்னப்போ என்ன சொன்னாங்க, வேணாம் உனக்கு ஒரு லைஃப் பார்த்துக்கோ, அப்போதான் அம்மாவை பார்க்க முடியும், செய்ய முடியும். அதுக்கும் நான் சரின்னு சொன்னேன். அப்போ மீறி நீ உங்ககிட்ட தான் வருது, உங்ககிட்ட தான் காசு கொடுக்குது, உங்ககிட்ட தான் செய்யுது செல்ல, திரும்ப என்ன வேணாம் அர்த்தம் சொல்லுங்க மேடம். கையில ரப்பரை போட்டுக்கிட்டேன், இழுத்துக்கிட்டு இங்க பாத்துக்கோங்க, இழுக்கிற எப்படி? அதுக்காக தான் நான் செய்யாத தப்பு நான் ஏன் ஏற்றுக்கணும்? அதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கினேன் மேடம். கூட்டின்னு போய் அவங்க வீட்டுக்கார கூட ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னார். நான் கல்யாணம் நான் பண்ணிக்க மாட்டேன் சார். நான் எதுனா சாப்பிட்டு சாவேன்னு சொன்னேன். இல்லைன்னா என்னோட சாவு ஒண்ணுதான் காரணம், நான் எழுதி கொடுப்பேன்னு சொன்னேன் மேடம். அதான் நான் பண்ணேன் மேடம். இதுதான் மேடம். நீ எல்லாம் பண்ண மாதிரி சாமா போராட்டம் இல்ல, ரொம்ப பெருமையா சொல்ல. நான் பெருமையா சொல்ல மேடம். போமா பெரிய புருஷனை கல்யாணம் பண்றதுக்கு ஒரு வீரத்தனம் வேற. நான் வீரத்தனமா நான் ஒன்னும் சொல்ல மேடம். அந்த மாதிரி நாக்குனாங்க மேடம் அவங்க. ஏண்டி விட்டு